श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सजनाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் ஸ்தோத்திர கிரந்தத்தில் ஸ்ரீரங்க வரிவசியா என்னும் தமிழ் உரை ஸ்ரீவத்சங்காச்சார் அருளி செய்த ஆச்சரியமான தமிழ் வியாக்கியானத்திலிருந்து அடியேன் யதாசக்தி யதாமதி தெரிவிக்கிறேன். குற்றங்குறைகள் இருப்பின் அது அடியனுடைய லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அடியனுடைய குறைதான் தவிர சுவாமி ஸ்ரீசுக்தி ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம். நேற்றைய தினம் 94வது ஸ்லோகம் அனுபவித்தோம். பெரிய பெருமாளின் தாமரை போன்ற திருமுகத்தில் முத்துக்களுடன் இணைக்கப்பட்ட அழகான திலக ஆபரணங்கள் தாமரை மலரில் இருக்கிற அந்த தாத்துக்கள் போன்று இருக்காம். அந்த திருமுகத்தில் இருக்கிற கரும் குழல் கற்றைகள் அந்த தாமரையில் உள்ள அந்த வண்டு கூட்டங்கள் போல இருக்காம். அந்த தேனை உண்ணுவதற்காக வரும் வண்டு கூட்டங்கள், அதை பார்க்கும்போது அந்த முகத்தாமரையை மொய்க்க வரும் வண்டு கூட்டங்கள் போல இருக்கணும். அந்த வண்டு கூட்டங்களை பரமேகாந்திகள் அனுபவிக்கும் திருமுக மண்டலமாக அனுபவிக்கிறார் சுவாமி. இன்றைய தினம் 95வது ஸ்லோகம். ஹிருதயம் பிரசாதயதி ரங்கபதேஹே மதுர ஊர்த்வ புண்ட்ர திலகம் லலிதம் அலிகார்த சந்திரதள சம்வலிதாம் அமிர்தஸ்ருதிம் யதபி சங்கயதே. ஹிருதயம் பிரசாதயதி ரங்கபதேஹே மதுர ஊர்த்வ புண்ட்ர திலகம் லலிதம் அலிக அர்த்த சந்திரதள சம்வலிதாம் அமிர்தஸ்ருதிம் யத் அபிசங்கயதே. இதில் அரங்கனுடைய நெற்றியில் உள்ள ஊர்த்வ புண்ட்ர திலகம் திருமண் காப்பு, அது நெற்றியாகிய அரை சந்திரனிடத்திலிருந்து பெருகுகிற அமுத பெருக்கோ என்று சந்தேகப்படும்படியாக இருக்கிறதாம். பெரிய பெருமாளுடைய திருநெற்றியானது சந்திரனின் கலை போல இருக்கு, அர்த்த சந்திரன் போல இருக்கு. பிறை நுதல், அந்த சந்திரனுடைய பிறை நுதல் அதிலிருந்து வெளிவரும் அமிர்தமோ என்று அனைவரும் சந்தேகப்படும்படியாக அந்த திருநெற்றியில் அழகான திலக்கம் ஊர்த்வ புண்ட்ரம் இப்படியாக அவனுக்கு எழில் சேர்க்கும் விதமாகவும் காண்பதற்கு இனிமையாகவும் உள்ள அந்த திலக்கம் எனது இதயத்தில் எப்பொழுதும் நிலையாக இருக்க வேண்டும், எனது நெஞ்சை பெருமகிழ்ச்சியுறச் செய்கிறது. அது அழகாகவும் போக்கியமாகவும் உள்ள அந்த திலக்கம், திருமண் காப்பாகிய அந்த திலக்கம் எனது நெஞ்சை பெருமகிழ்ச்சியுறச் செய்கிறது என்கிறார் சுவாமி. ஹிருதயம் பிரசாதயதி ரங்கபதேஹே மதுரோத்வ புண்ட்ர திலகம் லலிதம் அதிகார்த சந்திரதல சம்வலிதாம் அமிர்தஸ்ருதிம் யதபி சங்கயதே. யத் யாதொரு ஊர்த்வ புண்ட்ரமானது அலிக அர்த்த சந்திரதள அர்த்த சந்திரனை போன்று பிறை நுதல் போன்று அந்த வடிவால் சேவையாகும் திருமாலின் திருநெற்றியிலிருந்து எம்பெருமானின் திருநெற்றியிலிருந்து சம்வலிதாம் பெருகுகிற அமிர்த ஸ்ருதிம் அமுத பெருக்காக அமுத வெள்ளமாக அபிசங்கயத்தை சந்தேகமடைய செய்கிறதோ என்ற அத்தகைய ரங்கபதேஹே அரங்கநகர் அப்பனின் லலிதம் அழகானதாய் மதுர போக்கியமாயும் இருக்கும் போக்கியமாய் சேவையாகும் ஊர்த்வ புண்ட்ர திலகம் ஊர்த்வ புண்ட்ரமாய் அமைந்த திலக்கமானது ஹிருதயம் சேவிப்பவர்களின் மனசை பிரசாதயதி தெளிவடச் செய்கிறது. இது ஊர்த்வ புண்ட்ரமாய் அமைந்த திலக்கம் என்று தெரிவிக்கிறார்.
அந்த திலகம் என்பது அந்த எள்ளு உடைய நுனி, எள்ளை வைத்தால் நுனி மேல் நோக்கி வைத்தால் எப்படி இருக்குமோ அதுதான் திலகம்னு முந்தின ஸ்லோகங்களில் வியாக்கியானமிட்டார்கள். ஸோ ஊர்துவ போன்ற மேல் நோக்கி இருக்கும் திலகம் என்று அந்த திலகமானது சேவிப்பவர்களின் மனசை தெளிவடைய செய்கிறது என்கிறார். அழகிய மணவாளனின் திருநெற்றியில் சேவையாகும் திவ்யமான திருமண் காப்பை அனுபவிக்கிறார். புருவங்களுக்கு மேல் முன் மயிர்கள் வலையில் உள்ள பாகத்தை நெற்றி என்பர். புருவங்களுக்கு மேல் அந்த முடி முன் மயிர்கள் இருக்கும் வரை இருக்கும் பாகம் நெற்றி, திருநெற்றி. இது அஷ்டமி சந்திரனை போன்று சேவையாகும். சந்திரனுக்கே சுதாம்சுகுன்னு ஒரு பெயர், அமிர்தமே உருவானவன் என்ற பெயர். இங்கு எது அமுதம் என்றால் அந்த சந்திரனில் உள்ள அந்த பிறை சந்திரன் போன்ற இருக்கிற அந்த திருநெற்றியில் அமிர்தம் எது அப்படின்னா தூய வெண்மையான திருமண் காப்பு தான் அமுதம். அமுதமும் வெண்மை, இங்கு இருக்கிற திருமண் காப்பும் வெண்மை. அமுதமும் இனிமை, இந்த திருமண் காப்பும் இனிமை. அமுதமும் நம்மை குளிர்ச்சியுறச் செய்யும். அத்தகையது அடியேன் உள்ளத்தை தெளிவுறச் செய்கிறது இந்த அமுதம். அமுதம் உண்டால் மதம் ஏறும். ஆனால் இது பகவத் சம்பந்தியான அமுதம். நமக்கு ஞானத்தை கொடுக்கும், தெளிவை தரும், பக்தியை உண்டாக்கும். வியதிரேகாலங்கார துவனிகி மானசஸ்ய மமவா பரிக்கிரமா என்று கூறத்தாழ்வான் அருளுகிறார். பிரசாதயதி அலங்காரமாகிறது. இது பிரசாதயத்தி அப்படின்னா தெளிவடைய செய்கிறதுன்னு சொல்லலாம், அலங்காரமாகிறதுன்னு சொல்லலாம். அதில் இந்த இடத்துல வந்து பிரசாதயத்தி அப்படின்றது 3வது தா போட்டால் தெளிவடைய செய்கிறது. பிரசாதயத்தி அப்படின்னு 4வது தா போட்டால் அலங்காரமாகிறது என்பது பாடம் உண்டு. ஹரி பாதாகாரமாக திருமண் காப்பை நாம் இட்டுக்கொள்கிறோம். நம்ம திருமண் காப்பை இட்டுக்கொள்கிறது ஹரிபாத காரமாக. ஹரிபாதத்தை நெற்றியில் இட்டுக்கொள்கிறோம். பழைய நாட்களில் ஆலயத்தில் சேவையாகும் எம்பெருமானின் நெற்றியில் அந்த சன்னிவேஷத்தில் சாற்றுவதில்லை. நம்ம இட்டுக்கொள்ள திருமண் காப்பு மாதிரி அப்போ சாற்றுவதில்லை பழைய காலத்தில். அதனால்தான் ஊர்வ புன்ற திலகம் பகுமானாத் கிம் பிபர்ஷி வரதஸ்வலலாட்டேன்னு ஸ்ரீ வரதராஜஸ்தலத்தில் 26வது ஸ்லோகத்தில் கூறத்தாழ்வான் அருளினார். அதில் நம்ம வியாக்கியானமிட்டு அதில் நம்ம சேவிக்கும் போது இதை பிரமாணங்களுடன் விளக்கினோம். அதனால் திருமண்காப்பு திருநெற்றியில் சேவையாகும் திவ்யமான திலகத்தை இங்கு அனுபவிக்கிறார் சுவாமி. அந்த திலகம் எனது இதயத்தில் எப்பொழுதும் நிலையாக இருக்க வேண்டும் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. ஸோ அரங்கனுடைய திருநெற்றியில் உள்ள ஊர்துவ புன்ற திலக்கமானது நெற்றியாகிய அரைச்சந்திரனிடமிருந்து பெருகுகின்ற அமுதப்பெருக்கோ என்று சந்தேகப்படத் தோன்றுகிறது. பெருமாளுடைய அழகாயும் போக்கியமாயும் உள்ள அந்த திருமண் காப்பாகிய திலக்கமானது எனது நெஞ்சத்தை பெருமகிழச் செய்கிறது, மகிழ்ச்சியுறச் செய்கிறது. இது எனக்கு எப்பொழுதும் நிலையாக இருக்க வேண்டும் அந்த திலக்கம் எனது இதயத்தில் மகிழ்ச்சியுறச் செய்து என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.